நேத்து வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா ரசிகர்களுக்கு முதல் இடியா விழுந்தது. இடியா? யோ பேரிடியா. நாங்க இதை வச்சு என்னெல்லாம் கனவு கண்டிருந்தோம், என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணலான்ட்டு இருந்தோம். இப்படி எங்க தலையில பேரிடி விழுற மாதிரி விசில் ஸ்டேடியத்துக்குள்ள அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸ்டேடியத்துக்கு அலௌட் இல்லைன்ட்டாங்களா? அதாவது இனிமேட்டு சேப்பாக் ஸ்டேடியத்துல கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா விசில்ஸ் நாட் அலௌட். என்னங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? அவங்களே அது ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்க. எங்க தமிழரசே தடுக்குறீங்களேங்க. பயமா? எங்க விஜய் அண்ணாவை பார்த்து பயமா? எங்க விசில் சத்தம் பொலந்து இந்த 2026 ஆட்சி மாற்றம் நடந்துரும் பயமா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தாவேக்காவோட ரசிக தொண்டர்கள் சிகாமணிகள், அதாவது வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா போட்டு ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க. அது என்னங்க விசில் நீங்க ஸ்டேடியத்துக்குள்ள அலோவ் பண்ண மாட்டீங்க, விசில்னா ஒரு பெரிய இதா உங்களுக்கு என்ன பிரச்சனையை தரப்போகுது அப்படி இப்படின்னு கேக்குறானுங்க. டேய், அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, கத்தியே ஒரு நல்லவன் கிட்ட இருந்தாலும் அதை அவன் யூஸ் பண்ண மாட்டான். ஒரு கத்தியை வந்து மிஞ்சி போனா அவன் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னா காய் வெட்டுறதுக்கும் கறி வெட்டுறதுக்கும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவான். ஆனா ஒரு சில பேர்கிட்ட எல்லாம் கத்தி தேவை கிடையாது, ஒரு சின்ன குச்சிய கூட அந்த குச்சிய வச்சு என்னென்ன ஏழ்றிய கண்டிப்பா கண்ணம் குத்துவான், இப்படி 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 குத்திக்கினே விளாண்டு இருப்பான், அப்புறமா அடிப்பான். ஏதோ ஒரு சின்ன குச்சிய போதும் அவன் ஏழ்றைய கூட்டத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட குச்சி தேவையில்ல, இந்த விசிலே போதும். பெரிய ஏழ்றைய தானுங்க, பெரிய ஏழ்றைய கூட்டுவாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? தமிழக அரசோட பொறுப்பு, காவல்துறை அதிகாரிகளோட பொறுப்பு. நாளைக்கு மேட்சே நடக்குதுன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி நார்மலாவே கிரவுண்ட் ஸ்டேடியம்னா எல்லாருமே பண்ணது விசில் அடிப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கையை வச்சு அடிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விசிலே வாங்கிட்டு வந்து கூட அடிப்பாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு விசில் சின்னத்தை குத்துட்டாங்க. நாளைக்கு எவனா அங்க வந்து சிவனேன்னு விசில் அடிச்சு இருப்பான். இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? பாரு டிவி கேட்கறண்டாவ என்டையர் ஸ்டேடியமே டிவி கேடா, நார்த் இந்தியாக்காரன் வந்து ஒரு டிவி, அவன் கூட டிவி கேதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இவனுங்க சொல்லுவானுங்க. ரெண்டாவது என்னன்னா, இவனுங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், விசில எங்க அடிக்கணும் எப்படி அடிக்கணும்னு கூட தெரியாது. காலையில ஏஞ்சானுங்கன்னா நைட் வரைக்கும் எப்படிங்க அவ்வளவு நேரம் ஆச்சு? ஆல்ரெடி ரோடு ஃபுல்லா ஆச்சுன்னு சுத்தி தான் இருக்கானுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, செங்கோட்டையன் யாரு? செங்கோட்டையன் அவங்க கட்சிக்காரதான். ஒரு முன்னாள் அமைச்சர், 9 வாட்டி எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் போது விசில் ஆச்சுனே. பிரஸ் மீட் கொடுக்கும் போது ஏங்க அடிக்கலாம் விசில்? தெரியலங்க. ஏங்க ஏதோ விஜய் வராரு, ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு வரவேற்பு தெரியுங்க, விசில் அடிங்க, தப்பு கிடையாது. செங்கோட்டையன் பிரஸ் மீட் குத்துனுங்கிறாரு, ஊதினே இருக்கிறானுங்க. அவரு வந்து நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடான்னு சொல்லாரு. அது எப்படி? நான் எங்க விஜய் சொன்னாலே நிப்பாட்ட மாட்டோம், நீ யாரா நொன்ன நாங்க அடிப்போன்ட்டு பாத்தீங்கன்னா விசில மாறி மாறி அடிச்சு அவரே அப்புறமா சொல்லிட்டாரு, எப்பா நிறுத்த மாட்டாங்க கொடுப்பா, நான் போறேன், விசில் அடி நிப்பாட்ட மாட்டானுங்க அப்படிங்க எங்கன்னா போலாம். சோ அந்த மாதிரி நிலைமையை ஏற்படுத்துற ஒரு கும்பல் தான் இந்த தாவேக்கா கூட்டம். இந்த அது வந்து ஒழுக்கமில்லாத கூட்டம் இது. அது இப்பயா தெரியுது நம்மளுக்கு. இவனுங்க யாரு? தியேட்டர்ல போயிட்டு விசில் அடிச்சு, அதுவும் அஜித் படம் ஓடுற தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு கொடிய காட்டி அங்க அடி வாங்கி வருவாங்க. ஆமா, ரஜினி படம் ஓடுற தியேட்டர்ல போயிட்டு விசில் அடிச்சு கொடிய காட்டி அடி வாங்கி வராங்க. நாளைக்கு ஸ்டேடியம் என்பது எல்லா தரப்பு மக்களும் வர இடம். அங்கேயே அடி வாங்கினா எப்படிங்க தாங்க மாட்டாங்க எங்க மக்களே. அதுக்காக போலீஸ் வந்து பேண்ட் பண்ணிச்சுன்றோம். பேன் ஏன் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க கூடாது. கண்டிப்பா ஒரு தியேட்டர்லயே நீ விசில் அடிச்சு கொடி காட்டி அடி வாங்குருவேன், நாளைக்கு ஸ்டேடியம்ல கிட்டத்தட்ட 50,000 பேர் கூடுவான். அந்த ஸ்டேடியத்துல உன் பக்கத்துல திமுக காரன் இருக்கலாம், அதிமுக காரன் இருக்கலாம், பாஜக காரன் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்ப எத்தனை பேர்ட்டாங்க ஒருத்தன் அடி வாங்க முடியும்? காவல்துறை வந்து நல்லது பண்ணிருக்குங்க. கரெக்ட். இப்போ அங்க போற டிவி கேக்காரன் சத்தியமா சத்தியமா சொல்றேன், சும்மா இருக்க மாட்டான். அவன் வச்சுக்கின்னு விசில் வச்சுக்கின்னு டிவி கேன்னு விசில் அடிச்சுன்னு இருப்பான். இங்க பக்கத்துல இத்தனை கட்சிக்காரன் இருப்பான், மாறி மாறி எவன் பக்கத்துல எவன் இருக்கான்னு கூட தெரியாது. அங்க ஒரு கலவரம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு? கவர்மெண்ட் தான் பொறுப்பு பண்ணுவாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? ஏன் தமிழக அரசு உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, விசில் அடிச்சா எவனா கோவப்படுவான், சண்டை வருவான்னு தெரியும்ல, நீங்க ஏன் விசில பேன் பண்ணல? என்னங்க அது அப்படின்னு யாரு கேட்பா? இவனுங்க தான் கேட்பானுங்க, நீங்க தான் கேட்பீங்க. சோ தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவங்களுக்கு தெரியும். இவனுங்க ஏழ்ற, அதுவும் ஸ்டேடியத்துல ஒரு இடத்துல சண்டை நடந்தா பரவாயில்ல, எல்லா காவல்துறையும் தடுக்கலாம். ஃபுல் ரிங்லயும் அச்சின்னு இருப்பானுங்க, ஃபுல் இடத்துலயும் பிரச்சனை நடக்கும், ஏழ்ற நடக்கும். அங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக போறாங்க பாருங்க மக்கள். இப்போ
தியேட்டர்ல போயிட்டு பல பேர் வந்து வீடியோ போட்டாங்க, எங்களை படம் பார்க்க விட மாட்டானுங்க, விசில சின்னேகிறானுங்க, லேடிஸ் உட்பட வீடியோ போட்டாங்க. நம்மளே பார்த்தோம் பண்ண அட்டகாசம். நாளைக்கு இந்த ஸ்டேடியத்துல எல்லாரும் எதுக்கு வராங்க? ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு நிம்மதி ஒரு ஜாலிக்காக. விசில் அடிக்கலாம், ஒரு அவன் 6 அடிக்கும் போது அடி, அவன் 4 அடிக்கும் போது அடி, இல்ல ஆப்போனன்ட் டீம் ஆடும் போது விக்கெட் எடுத்துட்டியா அடி. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணுவ? மேட்ச் 4 ஹவர் தான், 4 ஹவர் அடிச்சிருப்பானு, நிறுத்தவே மாட்டான். அப்போ பக்கத்துல குழந்தை இருக்கும், குட்டி இருக்கும், பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தானே. கண்டிப்பா. இட் இஸ் கால்ட் as public nuisance. அப்போ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது, தடை பண்ணணும், இதை விடக்கூடாது. இதுல பெரும் பிரச்சனை என்னன்னு பாருங்க, சுத்தி இருக்கிறவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதோ இல்லையோ, பிளேயர்ஸ்க்கே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவாங்க. நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டானே பொறுப்பு. அவன் மேட்ச் விளையாட வந்தவன், அவனுக்கு எவையா தற்கூரி கும்பல் கூட்டங்கள் எல்லாம் உள்ள விட்டுக்கிறீங்க? ஒரு டீசன்ஸ் இல்ல, ஒரு மரியாதை இல்ல, ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. வந்ததுல இருந்தே விசில அடிச்சுக்கிறான், நாங்க இங்க மேட்ச் ஆட தேவையில்ல. அந்த பிளேயர் சொல்லிட்டு வாயோ, நான் தமிழ்நாடு இல்லையா, எனக்கு ஓட்டு இல்லைன்னு போயிடுவான். அங்க போயிட்டு விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஓட் ஃபார் டிவி கேன்வானு. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து விசில் பேண்ட்னு சொல்றோம். ஏன் பேன் பண்றாங்கன்னா இதுக்கு தான். இதால ஒரு கலவரமோ ஒரு பிரச்சனையோ ஏற்படும் தெரிந்தால் அந்தந்த விஷயங்களை பேன் பண்ண வேண்டியது ஒரு அரசின் கடமை. சோ பண்ணி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளுமே கிரவுண்ட்ஸ்ல அலோடு கிடையாது. ஒண்ணும் இல்ல, பவர் பேங்க் எடுத்துன்னு போக கூடாது. எதெல்லாம் தூக்கி எறிய முடியுமோ, ஏன்னா பிளேயர்ஸ் ஆன் இருப்பான், நீ தூக்கி இங்க எறிஞ்சனா யாருக்கு இன்சல்ட்? நீ தூக்கி தனவட்ட அடிச்சிட்டு வந்துருவ, அது சென்னை மக்களுக்கே இன்சல்ட், உண்மை. தமிழ்நாட்டு மக்களுக்கே இன்சல்ட். பாரு எப்படி அடாவடிங்களா இருக்குதுங்க, இதுதான் சென்னை மக்களா அப்படின்னு கேள்வி கேட்டுருவான். சோ சில பொருள்லாம் நாட் அலோடு, வாட்டர் பாட்டில்ஸ் அலோடு இல்ல, பவர் பேங்க்ஸ் அலோடு இல்ல, இது மாதிரி சில பேண்ட் ஐட்டம்ஸ்னு இருக்கு. அந்த ஐட்டத்துல விசிலும் இருக்கு. இப்ப விசிலும் இருக்கு. யாரால இருக்குன்னா உங்களால. ஏன்னா ஒரு படத்தை நிம்மதியா பார்க்க விட மாட்டீங்க, செங்கோட்டையே நிம்மதியா பிரஸ் மீட் கொடுக்க மாட்டீங்க, தெருல ஒருத்தர் நிம்மதியா நடந்து போக முடியல. நீங்க எல்லாம் ஸ்டேடியத்துல கூடுனா அது மிகப்பெரிய ஏழ்றை ஆகும். அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே ஒரே தொல்லை கொடுக்கறது இந்த டிவிக்கே தான் பாரு. எவ்வளவு நிம்மதியாவே விசில வச்சுக்கிறீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விசில், ஏன்னா எங்க நம்ம சும்மா என்னப்பா பேன் பண்ணிட்டாங்கன்னு இவனுங்க கிரவுண்ட்ல ஒண்டி அடிப்பானுங்களான்னா அடிக்க மாட்டானுங்க. இங்க இருந்து வீட்ல இருந்து கிளம்புவானுங்க பாருங்க ஸ்டேடியத்துக்கு, இங்க அடிக்க ஆரம்பிப்பான். அங்க வரைக்கும் வீட்ல இருந்து நடந்து போறவனா அஷ்னு போவான், பஸ்ல போறவனா அஷ்னு போவான், ட்ரெயின்ல போறவனா அஷ்னு போவான், அதுல போய் வீண் ஊதிட்டு போயிடுவான், பைக்ல போறவனா அஷ்னு போவான், கார்ல போறவனா அஷ்னு போவான். சோ எவ்வளவு இடையூறு ஏற்படும் பாருங்க மக்களுக்கு. நான் சொல்றேன் விசில பேன் பண்ணதுதான் கரெக்ட் 100%. ஏன்னா அப்போதான் எவனா தொல்லை இல்லாம போய் பார்க்க முடியும். ஆனாலும் நீங்க என்னதான் பேன் பண்ணாலும் டேய் நாங்கெல்லாம் என்ன மாதிரி ஆள் தெரியும்ல, உள்ஜெட்டிக்குள்ள போட்டு போவேண்டா விசில. டேய் நீ பாக்குறியா இல்லையா? உள்ஜெட்டிக்குள்ள இருந்து அப்படியே தடிப்பியா? அவன் அடிப்பான்டா. ஹேய் அவனுங்களா அதை பார்க்க மாட்டேன், நீ வேற அடிப்பானுடா அவனுங்க. உள்ஜெட்டிக்குள்ள போட்டு விசில எடுத்துட்டு போயிட்டு அங்க அடிக்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறையா? எங்க நான் இப்ப பெட்டு கட்டி சொல்றேன், இவனுங்களெல்லாம் நீங்க வந்து பேண்ட்னு சொல்லி இவனுங்களை தடுக்க முடியாது. வாய்க்குள்ள முழுங்கின்னு எடுத்துட்டு போவானுங்க, உள்ஜெட்டிக்குள்ள முழுங்கிடுவான்ல. ஆமா முழுங்கினாலும் ஏன்னா மலேசியால கொடி பேண்ட்னு சொல்லி உள்ஜெட்டிக்குள்ளதான் வச்சு எடுத்துட்டு போனான், சொருவிதான் எடுத்துட்டு போனான். அப்போ விசில் எவ்வளவு தானே, பிரச்சனை இல்ல. ஆனா எடுக்கும் போது பாத்துறா மாத்தி மாத்தி. ஏய் ஏன் சாமி சத்தியமா அடிக்கலன்னா நான் பேரை மாத்திக்கிறேன், அவனுக்கு அடிப்பானுங்கடா. எப்படின்னா மறைச்சு அடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, தமிழக அரசு நீ பேன் பண்ணா எங்களால அடிக்க முடியாது. அச்சாம் பாத்தியா விசிலே, இது வந்து சாதா விசிலே கிடையாது, உங்களுக்கு 2026 ஆப்பு வைக்க போற சங்கடா இது அப்படின்ட்டு போடுவானுங்க. போலீஸ் என்ன செய்யும், அடுத்தது பேன் பண்ண ஐட்டத்தை இவன் ஸ்டேடியத்துக்குள்ள எடுத்துன்னு போயிருக்கான், இவன் இன்ஸ்டாகிராம் ஐடி எது, ஃபேஸ்புக் ஐடின்னு தேடி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றோம். அவ்வளவுதான், வாழ்க்கை போயிடும். கண்டிப்பா இவனுங்க எடுத்துன்னு போவானுங்க, அடிப்பானுங்க, ரீல்ஸும் போடுவானுங்க. சோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சொல்லிக்கிறோம், பேன் பண்ண ஐட்டம்ஸை உள்ள எடுத்துட்டு போறது தப்பு. அப்புறமா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் உடனே அதுக்கும் பின்னாடி உட்காந்தீங்கன்னு கதறின்னு இருக்காது. ஆமா உங்க விஜய் வர மாட்டாரா கன்ஃபார்ம்? இது ஆமா என்ன அவரு இதுக்கெல்லாம் ஏன்டா வருவாரு? டேய் அவர் கல்யாணத்துக்கு மட்டும் தான் போவாரு. ஒன்லி கல்யாணம், ஒன்லி மேரேஜ். ஒன்லி மேரேஜ் ஃபங்க்ஷன்னா சொல்லுங்க, இந்த விஜய்
பொண்ணு மாப்பிள்ள வரதுக்கு முன்னாடி இந்த விஜய் அங்க இருப்பான். நீ எந்த மேரேஜ் விஜய் மிஸ் பண்ணிருக்காப்ல? கன்ஃபார்ம் இல்லங்க. ஏங்க ஆக்சுவலா எனக்கு வச்சிருக்கிற கல்யாண பத்திரிகையில கூட ஒரு 4-5 நான் போக மாட்டேன். ஆனா விஜய் வீட்டுல பத்திரிகை வச்ச டேய் அவர் டைம் பாஸ் இல்லாம இருக்கார்ல. ஆமா கரெக்ட். ஏங்க பனையூர்லயே சும்மா இருக்காப்ல. சும்மா தானே இருக்காரு. கரெக்ட் தான். அதனால எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் போயிடுவாரு. ஆனா அதுலயும் வந்து அவங்க கட்சிக்கார மேரேஜ் அதான் அதுலயும் வந்து பணக்காரங்க வீட்டு பெரிய பிக் ஷாட்ஸ். நீ ஏழை கல்யாணத்துக்கு எங்க விஜய் போக மாட்டேன். உச்சத்துல இருக்கிற நடிகரை நீ ஏழை கல்யாணம். அது என்னமோ கரெக்ட் தான்ப்பா. கரெக்ட். பணக்காரியா? ஆமா. வேல்ஸ், சத்யபாமா, அப்புறமா வைஎஸ்ஆர் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பணக்காரங்க ஃபங்க்ஷன் தான் போவோம். அதாவது அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கும் வெளியாள் கல்யாணத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சும்மா இந்த எப்படி சொந்தக்காரங்க மடக்கு பேசாது, அப்படி பேசாது. எப்படிங்க சொந்தக்காரங்க? அது ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ்டா, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து வைஎஸ்ஆரோட ரிலேஷன் மேரேஜ் வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் விஜய் அண்ணன் வந்து கோட் சூட்டை போட்டுக்கின்னு ஒரு ஸ்டைலான, அது ஸ்டைல்னு அவர் சொல்லியிருக்காப்புல. எனக்கு அது ஸ்டைல் மாதிரி தெரியல, ஏதோ பிச்சைக்காரன் போன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது ஒண்ணு இங்க டார்க் போடுறேன்னா இங்க லைட் வரணும், இல்ல இங்க லைட் போடுறேன்னா இங்க டார்க் வரணும். வந்து Dress காஸ்டியூம் சென்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நீ காப்பி அடிக்கிற ஆள் தானே நீ? ஆக்சுவலா விஜய் யார் கல்யாணத்துக்கு போயிருக்காருன்னா அவரோட ஓனர் கல்யாணத்துக்கு தான் அதை எடுத்துக்க முடியும். வைஎஸ்ஆர் யாரு? எங்க வைஎஸ்ஆரை பார்த்து தாண்டா விஜய் வந்து அரசியல்லே காப்பியேஷன் இருக்காப்ல. அவரோட பேண்ட் சட்டையை தாண்டா விஜய் போட்டுன்னு அங்கங்க நந்துன்னு இருக்கா. அவரும் அந்த ட்ரெஸ் போட்டு தன்னது பார்த்தே இல்லையா? அவரும் இல்ல, அவரு தான் அந்த கலரை ஸ்டார்ட் பண்ணுது. அதை பார்த்து தான் விஜய் அப்படியே காப்பி. எல்லாரும் சொல்றாங்க அவரு தான் காப்பி அடிச்சிட்டாங்க. வைஎஸ்ஆர் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தாரா, விஜய் அரசியலுக்கு வந்தாரா? அது அவங்க கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்றீங்க. ஏங்க வைஎஸ்ஆரை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் காப்பி அடிச்சாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த காப்பி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது எக்ஸாம்ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏங்க ஸ்டார்டிங்ல இருந்தேங்க அது காப்பி தாங்க. எக்ஸாம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சினிமால கூட பாத்தீங்கன்னா இந்த போக்கிரியா இருக்கட்டும், இந்த வந்து கில்லியா இருக்கட்டும், படம் தாங்க ஒரு பிடிக்கும், இன்ஸ்பிரேஷன். சோ வந்து மகேஷ் பாபு இல்லனா ஆக்சுவலா இந்த விஜய்ன்ற கேரக்டரே கிடையாது. ஏங்க யாருன்னா இத மறுக்குறீங்களா? இல்ல இல்ல. மகேஷ் பாபுன்ற கேரக்டர் அவரோட வே ஆஃப் அந்த ஆக்டிங் தான் விஜய் இம்ப்ரெஸ் பண்ணி அதை தான் அப்படியே வந்து இவர் வந்து சினிமாக்குள்ள எடுத்து வந்தாரு. சோ மகேஷ் பாபுன்ற கேரக்டர் இல்லைன்னா கண்டிப்பா விஜய்ன்ற கேரக்டர் சினிமால ஜொலிச்சிருக்காது. ஜொலிச்சிருக்காதுன்றதும் தப்பான வார்த்தை தான். ஏன்னா அது ஜொலிக்கவே இல்லையே. உச்சனும் சும்மா சொல்லின்னு தான் சுத்தி நிக்குது. உச்சம்லாம் இல்ல, மிச்சம் சொல்லி பாப்பல. ஆமா மிச்சம். சோ சினிமால வந்து மகேஷ் பாபுவை பார்த்து அந்த ஆந்திராவை பார்த்து தான் அந்த டி ஷர்ட்டுக்கு மேல சட்டையை போடுறது, அந்த வித்தியாசமான ஸ்டைல்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வந்தாப்ல. அரசியல்ல வந்து விஜய் யாரை காப்பி வச்சாருன்னா வைஎஸ்ஆரை பார்த்து தான் காப்பி வச்சார். ஆமா. ஏங்க நீங்க இப்ப கேப்பீங்கப்பா கல்யாணத்துக்கு போனது ஒரு குத்தமாயா? விஜய் ஒண்டியா கல்யாணத்துக்கு போனாரு? உங்க உதயநிதி தான் கல்யாணத்துக்கு போனாரு. அப்படி எல்லாத்துக்கும் போறாங்க. சொல்லு. அவங்க எல்லாத்துக்கும் போறாங்க. அவங்க வந்து பணக்காரங்க கல்யாணத்துக்கும் போவாங்க, ஏழைங்க கல்யாணத்துக்கும் போவாங்க, கட்சிக்காரங்க கல்யாணத்துக்கும் போவாங்க, தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கும் போவாங்க, தெரியாதவங்க கல்யாணத்துக்கும் போவாங்க, கலந்துப்பாங்கயா. அது சொல்லி எல்லா நிகழ்ச்சிக்கும் போற அவங்க இந்த கல்யாணத்துக்கு போறது தப்பு கிடையாது. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் போறதா வேலையை வச்சுக்கிறோம். அதுவும் பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் தான் போறோம். காஸ்டியூம்ல அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி எங்க நான் திருப்பி மறுக்க கேக்குறேன். அவருக்காக இவ்வளவு வருஷம் அது மக்கள் இயக்கமா இருக்கட்டும், இல்ல கட்சி வந்த பிறகு கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும், எதுனா ஒரு கட்சி நிர்வாகிகள் இந்த மனுஷன் போயிருக்காரு. உனக்காக தானே விஸ்லேஷன் சுத்துறாங்க. எதுனா ஒரு கல்யாணத்துக்கு போ. காட்டியா? தெரியல. காட்டுன்னு நான் கேளியா? அப்போ எதுக்கே போக மாட்டீங்க நீங்க கல்யாணத்துக்கு? இதே முதலமைச்சர் போன கல்யாணத்தை நாங்க காட்டுவா? இப்போ முதலமைச்சரா இல்லாத ஆப்போசிட் தலைவரா இருக்கும்போது கூட போயிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கூட இப்போ இல்ல, அவரு ஒரு 10 வருஷமா போயிருந்தா இருக்காப்ல. தலைவருக்கு அழகு. நீங்க எப்போ போயிருக்கீங்க? காட்டுப்பா. உங்க கட்சி நிர்வாகிகள் கல்யாணம், ஏழை கல்யாணத்துக்கு ஒரு சும்மா ஏழை கூட உங்க கட்சி நிர்வாகிகள் கல்யாணத்துக்கு போந்தெல்லாம் பணக்கார வீட்டு கல்யாணம். வேற எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டீங்க. சோ மேரேஜ்க்கு போறது தப்பு கிடையாது, மேரேஜ்க்கு மட்டும் போறதுதான் தப்பு. கரெக்ட். ஏங்க இந்த மனுஷன் அண்ணாக்கு மாலை போட வரலங்க. பாத்துக்கோ நீ என்ன பண்றது. எங்க அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? அதை மட்டும் சொல்லு. மக்களிடம் செல், மக்களுடன் சேர்ந்து பழகு அப்படின்னு அண்ணா சொன்னாராம். அந்த அண்ணாக்கு மாலை போடுறதுக்கே இந்த மனுஷன் வந்து வீட்டை விட்டு வெளில வரல. எல்லா வீட்டுக்குள்ளேயே. ஆனா பணக்கார வீட்டு கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் போயிடுமே. அப்ப கேள்வி தானே செய்யும். சோ மிஸ்டர் விஜய் நீங்க கல்யாணத்துக்கு போங்க, நாங்க தப்பு சொல்லல. பட் உங்க கட்சிக்காரன் கல்யாணத்துக்கும் போங்க, ஒரு ஏழை கல்யாணத்துக்கும் போங்க. ஏன் போக மாட்டாருன்னா அங்க ஒரு 100 பேர் பார்த்துட்டானா அப்புறமா அவன் என்ன பார்க்க மாட்டானே, ஆசைப்பட மாட்டானே.
அதுக்காக போகாம இருக்காதீங்க. ஸோ எல்லாரும் தான் கல்யாணத்துக்கு போவாங்க. ஆனா விஜய் போறது பாத்தீங்கன்னா வெறும் பணக்கார கல்யாணத்துக்கு மட்டும் போறாரு, வேற எந்த வேலைக்கும் போக மாட்டார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து 1 வீக் வேற முடிஞ்சு போச்சு. February 2 வந்து லாஸ்டா 3ஆம் ஆண்டு விழாக்கு வந்தாரா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்து கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த வீக் ஸ்கெடியூல் முடிஞ்சு போச்சு. 2 வீக்ஸ் ஆகுது. ஆமா இப்போ இல்ல நெக்ஸ்ட் வீக் ஸ்கெடியூல் போட்டாச்சு. 7 நாளைக்கு ஒரு வேலைடா, 7 நாளைக்கு ஒரு வேலை. அப்போ கை கால்லாம் ஆடுமா? அது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பாரு வீட்டுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா February 9 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து February 13. ஓகே, February 13 சேலத்துல போறோம். தட்டம் தூக்குறோம் சேலத்தை. என்னது ஆக்குபை பண்றோம். அவ்வளவுதான் டிவிக்கு கொடி தட்டுறோம்.